எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் குட்டி விவசாயி. தோட்டத்தில் கொத்தமல்லி சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. 40 கிலோ விதைச்சிது பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் போயிடுச்சு தான், பட் இருந்தாலும் சூப்பராக வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாயிருக்கும் இதுக்கு அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்களேன். வெறும் இந்த தோட்டம் எவ்வளோ கொடுத்தோம் தெரியுங்களா? 1 ஏக்கர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 75 சென்ட்டு, 7,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஆனால் 40 கிலோ விதைச்சி வெறும் 7,000 ரூபாய். விதை காசு கூட இல்லை. நான் இதுக்கு செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். இதுக்கு கொத்தமல்லிக்கு மட்டுமே எலுமிச்சை சென்டரில் போட்டிருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு. அப்போ பார்த்துக்கோங்க விவசாயிகளோட நிலைமைய. அந்த 1 லட்ச ரூபாய் நான் புரட்டுறதுக்கு எவ்வளோ இடத்துல கடன் வாங்கியிருப்பேன், அங்கே எங்கே கூலி வேலை செஞ்சது, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்ட கூலி கூட எனக்கு வரலன்றப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. எதற்கோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்க, கடன் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு போய் போராட்டம் பண்றோமே தவிர எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை. விவசாயத்துல எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுற பொருளுக்கு நாங்கள் விலை நிர்ணயிக்கிறோம். இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் விலை நிர்ணயிங்க இவ்வளோ அப்படின்ட்டு. கவர்மெண்ட் நீங்கள் எடுத்து நடத்துங்க, எங்களுக்கு போதுமான வருமானத்தை கொடுங்க, எனக்கு கடன் தள்ளுபடி நீங்கள் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக தர தேவையில்ல, எங்கள் பொருளுக்கான விலையை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு போராட்டம் பண்ண முடியலை. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல.